மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவைப்படுவது போலவே மொழிக்கு தேவையான வரம்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மக்களுக்கு வந்து இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுக்க வரம்பு தேவைப்படுது. அதே போலவே மொழிக்கு தேவையான வரம்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இலக்கிய வரம்பு, இலக்கண வரம்பு, பொருள் வரம்பு, சொல் வரம்புன்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய வரம்பு அப்படின்றது வரம்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இலக்கியம் வந்து வரம்பு இல்லாம நிறைய இலக்கியங்கள் வந்து வரலாம், அதுதான் ஒரு சிறந்த மொழி இருக்க முடியும். ஆனா இலக்கணம் என்பது வந்து வரம்போட இருக்கணும். எப்படி அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு புணர்ச்சி விதி இருக்கு அப்படின்னா இந்த புணர்ச்சி இந்த மாதிரி தான் புணரணும் அப்படின்னு ஒரு வரம்பு இருக்கு. எனவே வந்து மக்களுக்கு எப்படி ஒழுக்க வரம்பு தேவைப்படுதோ அதே போலவே மொழிக்கு தேவையான வரம்பு எது அப்படின்னு கேட்டோம்னா இலக்கண வரம்பு தான் சரியான விடை. இலக்கணத்தை வந்து எப்பவுமே மாத்த முடியாது, ஆனா இலக்கியம் வந்து காலத்துக்கு காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து செய்யுள் நடையில தான் இலக்கியத்தை வந்து படைச்சாங்க. சங்க இலக்கியம், அகநானூறு, புறநானூறு எல்லாமே வந்து செய்யுள் வடிவுல இருந்துருச்சு. ஆனா இந்த காலத்துல வந்து ஹைக்கூ கவிதை, உரைநடை போன்ற வந்து கட்டுரை, சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உரைநடை வடிவமா வந்து மாறிடுச்சு. எனவே இலக்கியம் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு கிடையாது. ஆனா இலக்கணத்துக்கு அப்படி கிடையாது. இலக்கணம் அப்படின்றது வந்து இப்படிதான் இருக்கணும், மொழியானது வந்து இப்படிதான் கையாளப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு வச்சிருக்கிறனால மொழிக்கு வந்து தேவையான வரம்பு எதுன்னு பார்த்தோம்னா இலக்கண வரம்பு என்பதுதான் சரியான விடை. திருந்திய வடிவமுடைய சொற்களும் இலக்கண வரம்பும் உடைய மொழி எது? பாருங்க, திருந்திய வடிவமுடைய சொற்களும் இலக்கண வரம்பும் உடைய மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், தமிழ்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ் என்பதுதான் சரியான விடை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ல தான் திருந்திய வடிவமுடைய சொற்கள் இருக்கு. அதாவது இந்த சொற்களுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தமான வடிவம் வந்து தமிழுக்கு இருக்கு. அதோட இல்லாம இலக்கண வரம்பும் கூட தமிழுக்கு இருக்கு. எனவே திருந்திய வடிவமுடைய சொற்களும் இலக்கண வரம்பு உடைய மொழி எது அப்படின்னா இந்த இடத்துல தமிழ் என்பது சரியான விடை. இசையும் நாடகமும் இயற்றமிழோடு இணைந்த பெருமையால் தமிழ் எவ்வாறு போற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. செந்தமிழ், முத்தமிழ், இசைத்தமிழ், இயற்றமிழ்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா இயல், இசை, நாடகம் ஆகிய 3 பெருமைகளை கொண்டதால் தமிழ் முத்தமிழ் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. எனவே இயல் வந்து தமிழ்ல இருக்கு, இசையும் தமிழ்ல இருக்கு, நாடக தமிழும் இருக்கு. எனவே வந்து தமிழ் வந்து முத்தமிழ் என்ற பெருமையால வந்து அழைக்க பெற்றது. அதுக்கப்புறம் முதல் 2 சங்கத்திலும் வழங்கிய இலக்கண நூல்கள் எதை பற்றியனவாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இசைத்தமிழ் பற்றியன, மொழியை பற்றியன, முத்தமிழ் பற்றியன, நாடகம் பற்றியன சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா முதல் 2 சங்கங்களையுமே வந்து முத்தமிழ் பற்றி வந்து இலக்கண நூல்கள் வந்து இருந்தது. அதாவது முத்தமிழ் அப்படின்றது வந்து இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த 3 தமிழ்களை பத்தியும் அந்த 3மே வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இலக்கணம் இருந்தது. அப்படிப்பட்ட நூல்கள் வந்து முதல் 2 சங்கங்களையுமே வந்து வழங்கப்பட்டது. எனவே முதல் 2 சங்கத்திலும் வழங்கிய இலக்கண நூல்கள் எதை பற்றியனவாக இருந்தன அப்படின்னா முத்தமிழ் பற்றியன என்பதுதான் சிறந்த விடையா இருக்கு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? அதாவது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா நன்னூல், வீரசோழியம், நேமிநாதம், தொல்காப்பியம்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா தொல்காப்பியம் என்பதுதான் சரியான விடை. அதாவது எல்லா சொல்லுமே வந்து பொருள் குறித்த சொல்லா இருக்கிறது வந்து தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா சொற்களுமே வந்து பொருள் தரக்கூடிய சொற்களே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து தன்னோட தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல்ல வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க, ஒருமை, இருமை, பன்மை என 3 வகை எண் உள்ள மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி, வடமொழி, லத்தீன் மொழி, ஆங்கில மொழின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒருமை, பன்மைன்னு சொல்லிட்டு 2 தான் இருக்கு. இருமை என்பது வந்து தமிழ்ல கிடையாது. அதே மாதிரி வடமொழியில தான் இருமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஒருமை, இருமை, பன்மை என்ற 3 வகையான எண்மை வந்து வடமொழியில தான் இருந்து, அதாவது தமிழ் மக்கள் வந்து எண்களை வந்து ஒருமை, பன்மைன்னு சொல்லிட்டு தான் வழங்குவாங்க. ஆனா வடமொழியில வந்து ஒருமை, இருமை, பன்மைன்னு சொல்லிட்டு 3 வகையா எண்களை வந்து பிரிச்சு வழங்குறாங்க. அப்புறம் பொருள்களுக்கு பால் வேறுபாடு இல்லாத மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. வடமொழி, தமிழ் மொழி, ஹிந்தி, குஜராத்தி மொழின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா பொருள்களுக்கு பால் வேறுபாடு இல்லாத மொழி வந்து தமிழ் மொழி தான். ஏன்னா தமிழ் மொழி வந்து எல்லா பொருட்களையுமே வந்து ஆண்பால் பெண்பால்னு சொல்லிட்டு பிரிக்கிறது கிடையாது. எல்லாமே திணைய வச்சுதான், எல்லாமே வந்து பொருள்கள் எல்லாமே வந்து அக்ரிணை, அதுக்கு வந்து பால் கிடையாது. ஆனா ஹிந்தி போன்ற மொழிகள்ல வந்து எப்படின்னா புத்தகம் அப்படின்னா வந்து கிதாப் அப்படின்னு சொல்லி ஆண்பாலாகவோ பெண்பாலாகவோ
வந்து அழைக்கிறாங்க. ஆனா தமிழ்ல அப்படி கிடையாது. பொருட்கள் எல்லாமே வந்து அக்ரிணை தான். அதுக்கு வந்து பால் வேறுபாடே கிடையாது. மற்ற மொழிகள்ல, ஹிந்தி போன்ற மொழிகள்ல பார்த்தோம் அப்படின்னா பொருட்களுக்குமே வந்து ஆண்பால் பொருள் பெண்பால் பொருள்னு சொல்லிட்டு பால் வேறுபாடுகள் இருக்கு. அதுக்கப்புறம் வாழ்வியலுக்கான இலக்கணத்தை கூறும் இலக்கணம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா பொருள் இலக்கணம் என்பதுதான் சரியான விடை. ஏன்னா தமிழர்கள் வந்து பொருளை வந்து இருவகையா பிரிச்சாங்க. எப்படின்னா புறப்பொருள்னு சொல்லிட்டு, அதாவது அகப்பொருள் புறப்பொருள்னு சொல்லிட்டு. இதுல பார்த்தோம் அப்படின்னா அகப்பொருள் அப்படின்றது வந்து மக்களுடைய அகம் சார்ந்த விஷயம். அகம் சார்ந்த விஷயம்னா காதல் பற்றி பேசுவது. அதுக்கப்புறம் புறப்பொருள் இருக்கு. புறப்பொருள் என்பது தலைவனுடைய வீரத்தை வந்து பேசுவது. தலைவனோ அல்லது அரசனையோ வந்து அவர் செய்த கொடை சிறப்பு, வீர சிறப்பு, அவருடைய பெருமைகள், அது எல்லாத்தையுமே குறிப்பது வந்து புறப்பொருள். தலைவன் மற்றும் தலைவியுடைய காதல் வாழ்க்கை கூறுவது அகப்பொருள். எனவே அவர்களுடைய வாழ்வியலுக்கான இலக்கணத்தை கூறும் ஒரு இலக்கணமாக இருப்பது வந்து பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? அதாவது பொருள் இலக்கணம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 2 வகை, 3 வகை, 4 வகை, 5 வகை. இப்ப பார்த்தோம் இல்லையா? அதாவது அகப்பொருள் புறப்பொருள்னு சொல்லிட்டு பொருள்கள் வந்து 2 வகையா வந்து அமைஞ்சிருக்கு. எனவே பொருள் இலக்கணம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா அக இலக்கணம் புற இலக்கணம் என்பது சரியான விடை. பாருங்க, கீழ் காண்பனவற்றுள் தமிழ் மொழியில் மட்டுமே சிறப்பாக அமைந்துள்ள பா எதுன்னு கேட்டிருக்காங்க. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பான்னு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து வெண்பா என்பது 4 அடி. இது வந்து பிற இலக்கியங்கள்லயுமே, பிற மொழி இலக்கியங்கள்லயுமே வந்து இருக்கு. ஆனா களிப்பா என்பது வந்து வேற எந்த மொழி இலக்கியங்களிலுமே இல்லாத ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு பா வகையாக வந்து இது இருக்கு. ஏன்னா தரவு, தாளிசை, சுரிதகம்னு சொல்லிட்டு இந்த களிப்பா வந்து உள்ள வந்து பிரிவுகள் வந்து நிறைய இருக்கு. தரவு, தாளிசை, சுரிதகம்னு சொல்லிட்டு களிப்பாவுடைய உறுப்புகள் வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி உறுப்புகள் அமைச்சு பாடுற ஒரு பா வந்து தமிழ்ல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற எந்த மொழி இலக்கியங்களிலுமே வந்து களிப்பா என்பது கிடையாது. இப்ப தமிழர்கள் மலையும் மலை சார்ந்த பகுதியையும் எவ்வாறு அழைத்தனர்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழர்கள் வந்து அந்த காலத்துல பார்த்தோம்னா நிலத்தை வந்து 5 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதியை வந்து குறிஞ்சின்னு சொல்லிட்டும், முல்லை வந்து காடும் காடு சார்ந்த பகுதியை வந்து முல்லைன்னு சொல்லிட்டும், வயலும் வயல் சார்ந்த பகுதியை வந்து மருதம்னு சொல்லிட்டும், கடலும் கடல் சார்ந்த பகுதியையும் நெய்தல்னு சொல்லிட்டும் அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலை என்பது வந்து வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த பகுதியும். பாலை என்பது வந்து தனி ஒரு பிரிவு கிடையாது. முல்லையும் குறிஞ்சியும் தன்னோட முறையில இருந்து திரிஞ்சு காணப்படுறதுதான் பாலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா தமிழர்கள் மலையும் மலை சார்ந்த பகுதியையும் எவ்வாறு அழைத்தனர்னு கேட்டா குறிஞ்சி தான் சரியான விடை. ஆனைமலை என்னும் ஊர் பெயர் எதனை அடிப்படையாக கொண்டு அமைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. யானையை, மலையை, நிலத்தை, வடிவத்தை. பாருங்க, இதுல சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா மலையை தான் சரியான விடை. அதாவது ஆனைமலை என்பது வந்து அங்க இருக்கக்கூடிய மலையானது ஆணை போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடியது. எனவே அந்த மலையை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு இடமாக வந்து விளங்குவதால மலையை தான் சரியான விடை. அதுக்கப்புறம் ஊர் நம்மு என்னும் இடம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு பாருங்க. பாபிலோன், காஷ்மீர், தமிழ்நாடு, கான்பூர்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாபிலோன் என்பதுதான் சரியான விடை. இந்த ஊர் என்ற சொல் வந்து தமிழ் மொழியில இருக்கக்கூடிய ஒரு சொல். ஆனா இந்த ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வந்து இது பயன்படுது. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சிங்கப்பூர் தெரியும் இல்லையா? ஆனா வந்து இந்த ஊர் என்று சொல்லக்கூடிய இந்த சொல் வந்து தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகளுக்கும் போயிருக்கிறதுக்கு வந்து இது ஒரு சான்றா அமைஞ்சிருக்கு. அதாவது ஊர் நம்மு அப்படின்னு சொல்லிட்டு பாபிலோன், அதாவது பாபிலோன் என்னும் இடம் வந்து இடத்துல வந்து இந்த ஊர் நம்மு என்கின்ற அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஊர் அப்படின்ற சொல் வந்து தமிழ் மொழியில இருந்து பிற மொழிக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற முடியுது. மலையின் உயரத்தில் இருந்து குறைந்ததனை தமிழர்கள் எவ்வாறு அழைத்தனர்? அதாவது மலையை காட்டிலும் கொஞ்சம் குறைவா இருக்கிறத வந்து தமிழர்கள் வந்து எப்படி அழைத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கரடு, சிறுமலை, குன்று, பாறைன்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, மலையோட உயரத்துல இருந்து கொஞ்சம் கம்மியானா சின்ன மலை, அதாவது சிறுமலைன்னு சொல்லிட்டு போலாம். ஆனா வந்து அப்படி கிடையாது. மலையோட உயரத்துல இருந்து கொஞ்சம் குறைஞ்சதுதான் குன்றுன்னு சொல்லிட்டு
வழங்கியிருக்காங்க. அதாவது குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் குடிக்கொண்டிருக்கும் இடம்னு சொல்றோம் இல்லையா, அதாவது மலையை காட்டிலும் சற்று குறைவாக உள்ள பகுதியை வந்து குன்றுன்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா வந்து திருப்பரம் குன்றத்தை பார்க்கலாம். அது வந்து மலையை விட, அதாவது மலை போன்று மிகவும் உயரமாகவும் இருக்காது, ஆனா கொஞ்சம் அதை காட்டிலும் கொஞ்சம் குறைவா இருக்கிறனால குன்றம் அப்படின்னு அதுக்கு பேர் வந்தது. குன்றத்தை காட்டிலும் உயரத்தில் குறைந்ததனை எவ்வாறு அழைத்தனர்னு கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது குன்றத்தை காட்டிலும் உயரம் கம்மியா இருந்துச்சுன்னா அது பாறைன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதாவது மலைதான் முதலிடம், அது மிகவும் உயரமாக உள்ளது. அந்த மலையை காட்டிலும் உயரத்தில் சற்று குறைந்ததை வந்து குன்றுன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அந்த குன்றை காட்டிலும் உயரத்தில் குறைவாக இருப்பதை தான் பாறைன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். மலையை குறிக்கும் வடசொல் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. குன்றம், வரை, கிரி, கரடுன்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா குன்றம் அப்படின்றது தமிழ் சொல், வரை என்பதும் தமிழ் சொல், அதுக்கப்புறம் கரடு என்பது தமிழ் சொல் தான். கிரிதான் சரியான வடசொல். அதாவது மலையை குறிக்கக்கூடிய வரசொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கிரிதான் சரியான விடை. இன்னைக்கு கூட திருவண்ணாமலை கிரிவலம் போகலையான்னு கேட்பாங்க இல்லையா, கிரிவலம் அப்படின்றது வந்து மலை வளத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். எனவே கிரி என்பது வடசொல், அது வந்து மலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். குறிஞ்சி என்னும் சொல் எவ்வாறு மருவியது? அதாவது அந்த காலத்துல குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த பகுதியை வந்து குறிஞ்சின்னு அழைச்சாங்க. அந்த சொல் வந்து இன்னைக்கு வந்து எவ்வாறு மருவி இருக்குன்னு கேக்குறாங்க. குறவஞ்சி, குறஞ்சி, குறஞ்சி, குறிச்சின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா குறிச்சி தான் சரியான விடை. அதாவது வந்து இன்னைக்கு கூட பாக்குறோம் இல்லையா, கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி இடங்களை வந்து பாக்குறோம் இல்லையா, கள்ளக்குறிஞ்சி தான் கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. எனவே குறிஞ்சி என்னும் சொல் வந்து இந்த காலகட்டத்துல வந்து குறிச்சி என்பதாக வந்து மாறியுள்ளது. காடு மற்றும் அது சார்ந்த பகுதியை தமிழர்கள் எவ்வாறு அழைத்தனர்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலைன்னு சொல்லிட்டு விடைகள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா முல்லை தான் சரியான விடை. முல்லை தான் காடும் காடு சார்ந்த பகுதியும் அமைச்சிருக்காங்க. அதாவது 5 வகையா வந்து நிலத்தை பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுல வந்து முல்லை வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும், அதாவது மாயோன் மேய காடுரை உலகமும்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து தன்னோட நூற்பால வந்து சொல்லியிருப்பாரு. மாயோன் மேய காடுரை உலகம் அப்படின்னா முல்லை நிலத்துல வந்து தெய்வமாக கருதப்பட்டவர் வந்து மாயோன் என்று அழைக்கப்படுகின்ற திருமால். எனவே முல்லை என்பது காடும் காடு சார்ந்த பகுதியும்.